பெத்தேல், பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். வானத்தின் வாசல் ஊழியர்களின் சார்பாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஆராதனை வேலை பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் தேவனை ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த யூடியூபில் ஆராதிக்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோமா? தேவனுடைய சமூகத்திற்கு வருவோமா? பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். மோசே ஜெபிச்சது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய பிரசனம் இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. உங்களுடைய பிரசனம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. உங்களுடைய பிரசனம் இல்லாத காரியம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம். இந்த ஆராதனையில ஏசப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, ஆராதனை பகுதியை ஆசீர்வதிங்க. பேசுகிற தாசனை மறைத்து நீங்க வெளிப்பட்டு பேசுங்க. ஆண்டவரே, அந்த தாசன் மூலியமாய் நீர் எங்களோடு பேசுங்க. எங்களை சீர்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் பிரதர் ஸ்பர்ஜன் அவர்களும் அவங்க துணைவியாரும் வந்திருக்காங்க. நமக்கு இந்த ஆராதனை பகுதியை நடத்தி தரும்படியாக அவங்க வந்திருக்காங்க. அவங்களோடு கூட சேர்ந்து உற்சாகமாய் நம் தேவனை ஆராதனை செலுத்தி நாம் மகிமைப்படும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நாம் அவரை ஆராதிப்போம். வானத்தின் வாசல் ஊழியர்கள் சார்பாக உங்களை அன்புடன் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் எங்களோடு சேர்ந்து நாம் கர்த்தரை சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். உண்மையாக இருக்கிற இடங்களில் நம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணிவோடு பெய்யும் பரிசுத்தரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்க வந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறுவீங்க. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க தொடுவீங்களா ஆண்டவரே? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே, நல்லவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியை பொழிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, தூயவரே, தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. எதை சொல்லி நான் பாடி விடுவேன்? ஹல்லேலூயா. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவர் நமக்கு அற்புதமான வழிகளில் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அந்த நன்மைகளை எண்ணி நம் கர்த்தரை துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. Hallelujah.
நாட்கள் முடியும் வரை நான் உண்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த பாடலை என்னோடு சேர்ந்து தேவனை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுவோம். ஓ உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க. உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சத்தத்தோடு. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. கர்த்தராக. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் முடியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை
பாதம் கொண்டே பிடிப்பேன்
வந்து ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நாங்கள் பாடினது போல ஆண்டவரே நீங்க சொன்னா போதும், நீங்க செய்தா போதும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய தாழ்வா உம்முடைய பாதையில் நாங்கள் ஆண்டவரே கடந்து செல்ல எங்களுக்கு ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க, எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுதும் நாம் ஒரு ஜெப பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு முக்கியமான நேரம். நம் தேசத்துக்காக சபையில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம் மத்தியில் வந்திருக்கிற செல்வராஜ் அண்ணன் அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் பாரத்தோடு அவரோடு கூட இசைந்து ஜெபிப்போம். நம் தேசத்தை காக்கும்படி நம் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஆள் மனதிலிருந்து நம் தேசத்துக்காக ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya. சோதரம் 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 அப்பா மகா இறங்கும் பரிசுத்த நல்ல பிதாவே, என் அன்போடு துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே நாளுக்காக கர்த்தாவே நல்ல ஆசீர்வதிக்கிறேன் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே இந்த நாளுக்காக ஆண்டவரே இந்த கோயில் நாளுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. சோதரிக்கிறப்பா ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா சொல்ற தேவனை கத்திரமோடு கூட இருந்து மட்டும் பாதுகாப்பாக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் கூட ஆண்டவரே தேசத்துக்காக அப்பா நம்ம குடிகளுக்காக சபைக்காக ஆண்டவர் தேசத்துக்கான குடியமை கொள்ளைமைகளுக்காக அப்பா நம்ம பிள்ளைகள் நாம் அந்த வேலையை ஒன்று சேர்ந்து ஆண்டவரை கண்ணீரோடு தாகத்தோடு பாரத்தோடு ஆண்டவரை ஜெயிப்போம் ஆண்டவரே. அப்பா சோதர ஆண்டவரை சோதரப்பா நீங்க சொன்னீங்க அப்பா அப்பா நம்ம வானத்தை அடித்து மழையை ஆண்டவரே அப்பா பெய்யாமல் பண்ணும்போதும் அப்பா நம்ம கொண்டீரை அனுப்பும்போது தகப்பனே என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஹalleluya அப்பா தங்களை தாழ்த்தி அப்பா ஜெபம் பண்ணி ஆண்டவரை முகத்தை தேடி அவர் பொல்லாத வழியில் விலகும் போது நான் தேசத்திற்கு நான் ஆண்டவரே ஜெபத்தை கட்டளை சொன்ன வார்த்தைப்படியாக இந்த நாளில் நாம் மனைவி ஒன்று சேர்ந்து செய்வோமாக. தேசத்திற்காக அப்பா அந்த உணவரே கொடிய நோய்க்காக கொள்ளை நோய்களுக்காக தேசத்தில் காணப்படுகிற அந்த நெருக்கங்களுக்காக அப்பா அந்த கூடு உத்தரவுகளுக்காக உத்தரவுகளுக்காக சோதரப்பா நாங்கள் ஒன்று முடிந்த வேலையை ஜெயிப்போம். ஒரு மனத்தோடு ஏக சிந்தையோடு ஒருமனப்பட்டவர்களாக ஜெயிப்போம். அப்பா இந்த சிந்தைகளை சிதறடாபடுத்தி ஒரு மனத்தை சிதறடாபடுத்தி ஒரு மனமாக இந்த வேலையை ஆண்டவரே நம்ம தேசத்துக்காக அப்பா அந்த ஊழியர்களுக்காக சபைக்காக ஹalleluya பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக இந்த வேலை நம்ம ஒன்று கூடி ஜெயிப்போம் ஆண்டவரே. ஹalleluya சோதரம் 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 ஆண்டவரே. அப்பா அந்த துதிக்கிற நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்கு ஆண்டவரே பிள்ளைய நான் ஒன்று கூடி ஆண்டவரே இந்த இடத்தை ஜெபிக்க முடியாது ஆண்டவரே. அப்பா நீ கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேலை தேசத்தை கரங்களை தருவோம் ஆண்டவரே. அப்பா தேசத்தில் காணக்கூடிய கொடிய நோய்கள் கொள்ளை நோய்கள் எல்லாம் தேசம் விட்டு அகற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் நோய்க்கு பார்க்கிற தேவனே அப்பா தேசத்தில் காணக்கூடிய கொடிய நோய் கொள்ளை நோய் எல்லாம் தேசம் விட்டு அப்பா நீ அகற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்க தேசத்துக்கு மனம் இருக்கு ஆண்டவரே. அப்பா தேசத்திற்கா நீ மனம் இருக்குங்கப்பா. அப்பா நீ ஒருவன் அழிக்கப்படுவது சித்தமல்ல ஆண்டவரே. அப்பா சாத்தான உலகத்தை அழிக்கும் அப்பா சோதனை ஆண்டவரே. ஹalleluya அப்பா கொல்ல வந்தான் ஆண்டவரே. ஆனால் சர்வவல்ல தேவனாய் கர்த்தரோ அப்பா நம்ம ஜீவனை கொடுக்கும் அவர் அதை பரிபூர்ணப்படுத்த வந்தார் ஆண்டவரே. ஹalleluya அப்படியே அந்த வேளையில அப்பா நம் தேசத்தை ஆண்டவருக்கு கதறுகிறப்பா இந்த கொடிய நோயிலும் கொலையிலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா நீ நல்ல மருத்துவராய் இருந்து அப்பா நல்ல மருந்து அப்பா சோதரப்பா மருந்தாய் இருந்து தகப்பனே அவருக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கட்ட முடியாது இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளில் நாங்கள் நம்ம பார்த்து அமர்ந்திருக்கிறப்பா அப்பா நாங்கள் செய்த குற்றமோ அப்பா நாம் முதலில் செய்த குற்றமோ அப்பா ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா தேசத்துக்காக நான் கதறணும் ஆண்டவரே. அப்பா நான் ஜெபிக்க கூடாதபடி இருந்துக்கலாம் ஆண்டவரே. உண்மை தேடக்கூடாதபடி இருந்துக்கலாம் ஆண்டவரே. உண்மை கடந்து வராதபடி அப்பா நான் அசட்டியாக இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா என் தயவா மன்னிங்க ஆண்டவரே. அப்பா பிறர் செய்த குற்றமாக இருந்தாலும் அப்பா இது சொந்தமாக செய்த குற்றமாக இருந்தாலும் ஆண்டவரே. அப்பா நாங்களே செய்த குற்றமாக எண்ணி இந்த வேலையை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே அப்பா அந்த கரங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்பா நீ உதவி செய்யப்பா. அப்பா நீ உதவி செய்ய இந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா. நீ மனம் இறங்குங்க ஆண்டவரே. தயவாய் இறங்குங்கப்பா. ஹalleluya பாலா சந்தாரா பாலா பாபா ஷகலபா. அப்பா 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 நன்றி ஆண்டவரே. அப்பா நம் தேசத்தை கதற ஆண்டவரே. அப்பா நீ தேசத்தை நோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா தேசத்தில் காணப்படுகிற நோய்களுக்காக ஆண்டவர் பிள்ளைகள் நெருப்பில் இருக்கிறாங்கப்பா. அப்பா நீ கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீ ஒரு குண்டை தேர்ந்துவர் ஆண்டவரே. அப்பா நீ உடைந்த உடைத்து தாங்குவர் ஆண்டவரே. அப்பா நீ ஒரு நாள் திராணிக்கு மேல் சோதிக்கப்பட விட மாட்டீர் ஆண்டவரே. அப்பா நீ தாங்கி பலன் தருகிறப்பா தப்பி செல்ல வழி செய்த தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. ஹalleluya பாலா சந்தாரா பாபா. அப்பா தேசத்தை கண்ணோக்கி பாருங்க மனம் இறங்கு ஆண்டவரே. அப்பா தேசத்தில் கொடிய நாய் ஆண்டவரே கொடிய நோயினாலும் கொட்டை அவனை சோதிக்கிறாண்டவரே கொள்ளை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஜனங்களே அப்பா அப்பா நீ ரட்சிக்க முடியாது ஆண்டவரே அவர் விடுதலை தர முடியாது சொல்லுகிறாப்பா. நீ
நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஜனங்கள் தகப்பனே கொடிய நோயால் கொலை நோயால் கத்தாவே மறித்து போயிருக்கின்ற குடும்பங்களை தருங்கள் ஆண்டவரே. அப்பா எத்தனை சகோதரர்கள் இருந்திருக்கலாம், பிள்ளைகளை இருந்திருக்கலாம், பெற்றோரை இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் சகோதரி தேவனாக அனைவருக்கும் தகப்பனே நீ ஆறுதலாய் இருந்து ஆண்டவரே அவர் ஆறுதல்படுத்தும்படியாய் தேற்றும்படியாய் அவர் உள்ளத்திற்கு ஆண்டவரை அப்பா தேற்றி ஆற்றும்படியாக சொல்லுகிறப்பா. அப்பா நீ அப்படியே தேச விடுதலை கொடுத்துக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அது மட்டும் இல்லாத கிடைக்காதவனே இந்த ஓடும் உத்தரவும் காரணமாக அப்பா அந்த காவல்துறையினர், சுகாதாரத்துறையினர், அப்பா துப்புரவு தொழிலாளர், இப்படியா அநேக ஜனங்கள், அப்பா டாக்டர்ஸ்ங்க, அப்பா அந்த செவிலியர்கள், இப்படியா ஆண்டவரே அப்பா இரவும் பகலும் கண்பிடித்து தகப்பனே அப்பா இந்த கொரோனா நோயை ஆண்டவரே அப்பா குணப்படுத்த எவ்வளவு ஆண்டவரை சிரமம் எடுத்து அப்பா அவர்கள் ஆண்டவரை சிகிச்சை செய்து கொண்டிருக்காள் தகப்பனே. அவளுக்கு எந்த நெருக்கங்களும் ஆண்டவரே எந்த கொடிய நோயும் ஆண்டவரை தொற்றும் அனுதாபப்படுத்தி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறேன் தேவனே. அப்பா அந்த நாளுக்காக நன்றி நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வேலை கத்தாவை சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜனம் முடியாதை ரட்சிக்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா விடுதலை தருகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு பேர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. நீ விட்டு விலகுங்களே கைவிடு தகப்பனே. அப்பா சோதனை ஆண்டவரே. அப்பா எகிப்து தேசத்துக்கு கானான் தேசத்தில் கூட கத்தாவே அப்பா இஸ்ரவேலை கூட்டி சென்ற போது அப்பா நீ ஆண்டவரே அந்த வேலையை அப்பா ஒரு விரோதம் எழுப்பிய போது அப்பா முறுமுறுத்த போது ஆண்டவரே அப்பா அவர் அழிப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. ஆனாலும் மோசே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மாந்தியோடு அப்பா அவர் தாகத்தோடு பரிந்து பேசும்போது உம்மிடத்திலே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடி காத்து வந்தீர் ஆண்டவரே. அப்படியாக இந்த வேலையில கூட தகப்பனே நாங்கள் ஆண்டவரே இந்த வேலையில கத்தாவே நாங்கள் திறப்பின் வாசல் நின்று ஆண்டவரே இந்த தேசத்திற்காக அப்பா அந்த தேச சமாதானத்துக்காக இந்த தேசத்திற்காக சேமத்துக்காக ஆண்டவரே கதறி அழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாஷா பாபா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பா அப்படி சொல்லுறதுக்காக நன்றி, வேலை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேசத்துல காணப்படும் ஒவ்வொரு ஜாலையும் ரட்சிக்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அப்பா மனத்தை ரட்சிங்க ஆண்டவரே. பிரதமரை ரட்சிங்கப்பா ஆண்டவரே. எம்எல்ஏ ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அப்பா ஆண்டவரே இந்த ஓடு முத்திரின் காரணமாக எத்தனையோ குடும்பங்கள் அப்பா உணவில்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உடையில்லாதபடிக்கு தகப்பனே அப்பா மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறதை காண்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா அவரை போஷித்து வழிநடத்த சொல்லிக்கிறாப்பா. நீங்க அப்படி செய்ய போதா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory to Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி செய்ய நன்றி செலுத்துறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா ஒரு சமயத்தை கடந்து அந்த ஆராய்ச்சி சூழலை காணப்பட்டாலும் அப்பா நாங்கள் எங்க இருந்தாலும் இந்த வண்ணமாக இந்த நாளையே ஆண்டவரே அப்பா நான் முழங்கால் படிட்டு ஆண்டவரே நோக்கி வேண்டுகிறப்பா நீ ஜெயத்தை கேட்டு ஜெபத்தை கேட்டு ஜெயித்து தருகிறா இருக்கிற ஆண்டவரே. அப்பா நீ அப்படி செய்ய கிடைக்கா நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஆமென். இந்த நாளில் அப்பா தாழ்ந்து கரம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை நீ பொறுப்பேற்று நடத்தும் ஆசீர்வதியும் துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம் ஆண்டோரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை தியானமாக நாம் ஒரு தலைப்பின் கீழாய் நாம் அதை தியானிக்க இருக்கிறோம். அந்த தலைப்பு உபத்திரவத்தில் ஆலோசனை. ஆம் பிரியமானவர்களே, இந்த உபத்திரத்தின் வழியாக தான் நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அநேக சொல்லுகிறது உண்டு, ஐயா என் வாழ்க்கை முழுசுமே உபத்திரவமாக தான் இருக்கு, நான் அதிலிருந்து எப்படி வெளிவதே தெரியல என்று சொல்லி பல உபத்திரவத்தில் கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம். பல உபத்திரவத்தில் சில மாய்த்து கொள்வதும் உண்டு. என்னால் உலகத்தை வாழ முடியல, இந்த உபத்திரத்தை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வதும் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் கர்த்தர் நமக்கு இன்று நல்ல ஒரு ஆலோசனையை தருகிறார். உபத்திரவத்தில் ஆலோசனை. நாம் பார்க்கலாம், ஒவ்வொரு வீடுகளிலும் பலவிதமான உபத்திரவத்தை நாம் பார்க்கிறோம். சிலருக்கு மனைவி ஒரு பெரிய உபத்திரவமாக இருப்பாங்க, சிலருக்கு கணவன் ஒரு பெரிய உபத்திரவமாக இருப்பாங்க, சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பெரிய உபத்திரவமாக இருப்பாங்க, சொந்தங்கள் உபத்திரவமாக இருப்பாங்க, உறவினர்கள் உபத்திரமா இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல உபத்திரமா இருப்பாங்க.
ஆமாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்களே இன்னொரு ஊழியக்காரர்களுக்கு பெரிய உபத்திரவமா இருப்பார். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், இந்த உபத்திரத்தின் வழியாக தான் நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். இந்த உபத்திரவத்தை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணி வாழ்வது என்பதை வேதம் நமக்கு இன்று கற்றுத்தருகிறதை நாம் தயவு செய்து நாம் இதை தியானிக்கும்படியா இருக்கிறோம். தயவு செய்து நீங்க கொஞ்சம் கவனிங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் மீண்டும் ஒரு விஷயம் நீங்க எழுதி வைத்து நீங்கள் படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் உங்களை அந்த உபத்திரவத்தில நல்ல ஒரு ஆலோசனை தந்து தைரியப்படுத்தி நடத்துவதை நீங்க பார்க்கலாம். நாம் வாசிக்கலாம். யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதிலும் உபத்திரவம் உண்டு. இது இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துல நிச்சயமாய் உபத்திரவம் உண்டு. ஆனா பல போதனைகள் இன்று உபத்திரத்தை பற்றி பேசுகிற ஊழியர்கள் எல்லாம் காலம் போயிட்டாங்க. ஆனா இன்று சந்தோஷத்தை பற்றி, மகிழ்ச்சியை பற்றி, செழிப்பை பற்றி பேசுகிற ஊழியர்கள் அநேகர். அதனால சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு சொல்ற நினைக்க வேண்டாம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது என்பதை நான் சொல்லுகிறேன். நீங்க தயவு செய்து நினைக்க வேண்டாம். நாம் வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று இருந்துவிடக்கூடாது, செழிப்பு செழிப்பு என்று இருந்துவிடக்கூடாது. உபத்திரத்தின் வழியாக தான் தேவராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியை பிரவேசியுங்கள். ஆமாங்க, நாம் பரலோகம் போக இடுக்கமான வாசல் வழியா தான் போயாகணும். வேற வழி இல்லைங்க. இயேசு சொல்லுகிறார், அதான் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியை பிரவேசியுங்கள். அப்போ உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வரட்டுங்க, எந்த உபத்திரனாலும் வரட்டும், எந்த நெருக்கனாலும் வரட்டும், தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும், நாம் இயேசு வெற்றி எடுத்திருக்கிறார், ஜெயம் எடுத்திருக்கிறார். இந்த உபத்திரவத்தை மாற்ற அவர் வல்லவர் என்கிற அந்த நம்பிக்கை மாத்திரம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த உபத்திரவம் நீடிக்காது. ஒருவேளை அது நமக்கு பெரிய பாரம் போல இருக்கலாம், பெரிய மன உளைச்சலை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் நம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. நாம் பிரியமானவர்களே, நாம் உபத்திரத்தின் வழியாக தான் நாம் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. இன்னொரு வசனம் நாம் வாசிக்கலாம். நாம் மோசே பத்தி நாம் வாசிப்போம். ஒன்று எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25-26 மோசே எப்படி அங்க இந்த துன்பத்தை அனுபவிக்கும்படியா எங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டார் பாருங்க. வாசிப்போம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். நாம் பிரியமானவர்கள், இதெல்லாம் யாருங்க போதிக்கிறது? இன்னைக்கு இந்த வசனம் போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் செழிப்பு தான், இன்னைக்கு எல்லாம் ஆசீர்வாதம் தான். இயேசு தான் எல்லாம் சிலுவையில முடிச்சிட்டாரு, எல்லாம் செழிப்பு தான். ஏங்க இங்க சொல்றாரு, அந்த அநித்தியமான இந்த பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம். அங்க உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த பொக்கிஷம் எனக்கு வேண்டாம் அப்படியா? அந்த பொக்கிஷத்துக்காக நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பொக்கிஷம் என்னங்க? பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய அக்கௌண்ட்ஸ், உங்க நகை, உங்க பணம், இதுதானே பொக்கிஷம். பேங்க் பேலன்ஸ் தான் பொக்கிஷம். ஆனா எனக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஒரு இறந்துரும். ஆமாங்க, அக்கௌண்ட்ல காசு எல்லாம் இறந்துரும். அப்படி உள்ள ஆட்கள் எல்லாம் உண்டு. பாருங்க, அவர் துன்பத்தை அனுபவிக்க தன் ஜனங்களோட கிறிஸ்துவுக்காக. வாசிங்க 26ஆம் வசனம் வாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து
நமக்கு இந்த உலகத்துல இருக்கிறதையே நாம் பிளான் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. நாம் இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து நமக்கு ஒரு பலன் தருகிற ஒரு நாள் உண்டு. கர்த்தர் வருகையில கர்த்தர் நம்ம எடுத்துக்கொள்வார். ரகசிய வரையில் நம்ம எடுத்துக்கொள்வார். மீண்டும் நாம் 1000 ஆண்டு ஆட்சியில் நாம் வரப்போகிறோம். அந்த பலன் மேல் நோக்கமா இருந்து நீங்கள் நான் 1000 ஆட்சியில் வரணுமா வேண்டாங்களா? கண்டிப்பா வரணும். அப்படின்னா கிறிஸ்துவுக்காக பாடனுவிப்பதையே அவர் தெரிந்து கொண்டார். வாசிங்க, கர்த்தர் நாம் மகிழ்ப்படுவதாக. 26 மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இயேசுக்காக நீங்க நிந்தையை அனுபவிக்க ரெடியா? ஒருத்தர் நேசம் சொல்லிட்டாவே நம்மளால தாங்க முடியலைங்க. நமக்கு விரோதமா பேசிட்டாவே தாங்க முடியல. இல்லாத போல சொல்லும் போதே நம்மளால தாங்க முடியலைங்க. கிறிஸ்துக்காக எங்க நீங்கள் நானும் பாடுபடுறது? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நானும் நிந்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா இனி ஒரு பலன் மேல் நோக்கமா இருந்து அது பெரிய பாக்கியமா எண்ணினார். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் துன்பப்பட்டாங்க, ஒருத்தர் உபத்திரப்பட்டாங்கன்னா அவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிக்காரர் சொல்லுவாங்க, அவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரி சகோதரி, கர்த்தர் நாம் மகிழ்ப்படுவதால் நாம் நிந்தை அனுபவிக்க நாம் செலக்ட் பண்ணணும். துன்பத்தை அனுபவிக்க நாம் செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு யாரும் துன்பத்தை அனுபவிக்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஜென்டில் ஊழியம் தான். எல்லாம் ஜென்டில் ஊழியம் தான். எல்லாம் ஜென்டில் ஊழியம் தான். நீ பாப்பீங்க, நீங்க ஜென்டில் ஊழியம் செய்யறீங்களா பாப்பீங்க, ஸ்டேஜ் ஊழியம் செய்யறீங்களா பாப்பீங்க. கிறிஸ்துவுக்காக ஃபீல்ட் இறங்குங்க, களத்துல இறங்குனுங்க. அதனால நான் ரொம்ப களத்துல இறங்கி செய்யறேன்னு சொல்லல. நான் கிறிஸ்துவுக்காக நான் நிந்தை அனுபவிக்க நான் பிரயாசப்படுகிறேன். நான் ஓட முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். நாம் பிரியமானவர்கள், நாம் கிறிஸ்துவுக்காக நிந்தை அனுபவிக்க நாம் தயாரா இருக்க வேண்டும். கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். ரொம்ப அழகான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அப்போஸ்தலர் 14:22 ரொம்ப அழகாய் நமக்கு சத்தியங்களை போதிக்கிறதை நாம் தியானிப்போம். கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னங்க சீஷர்களுக்கு விசுவாசத்தை பலப்படுத்துறாருன்னா, என்ன விசுவாசத்தை பலப்படுத்துறாருன்னா, நாம் அநேக உபத்திரத்தின் வழியாய் தான் பிரவேசிக்கணும். ஆனா இன்னைக்கு அநேக உபத்திரத்தின் வழியா பிரவேசிக்க ஆயத்தம் இல்லைங்க. இன்னைக்கு ஜென்டிலா ஊழியம் செஞ்சு பிரவேசிக்க அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் தான் பார்க்கணும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவது. யாரை நான் குற்றப்படுத்தி பேசவில்லை, தயவு செய்து எனக்கு நான் பேசுகிறேன். எங்கள் சபை ஜனங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா நாம் அநேக உபத்திரத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இந்த ஜென்டில் வாழ்க்கையும் அந்த ஜென்டில் ஊழியம் செஞ்சு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உபத்திரத்தின் வழியாக தான் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23-24 அப்போஸ்தலர் பவுல் பேச சொல்லுகிறார். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கட்டுகள் உண்டியா, உனக்கு பாடுகள் உண்டுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் சொல்றாராம். ஆனா இன்று பாடுகளை பற்றி பேச ஆட்கள் இல்லை.
பட்டணத்தோடு நீ பாட அனுபவிக்கிறதுக்கு போதிக்கிற ஆட்கள் இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டுமானால், கர்த்தருக்கு சாட்சியாய் நீங்கள் நாம் நிற்க வேண்டுமானால் பாட அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவி பேசுறது காது கொடுக்கிறது இல்லையே, அப்புறம் எப்படிங்க பாட அனுபவம் பத்தி இவர் பவுல் சொல்லுகிறது போல சொல்ல முடியும்? பாருங்க, மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க, தயவு செய்து கேளுங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். நாம் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஐயா அம்மா, தயவு செய்து பரிசுத்த ஆவியானவர் பேசுறதுக்கு காது கொடுத்து கேளுங்க. இந்த உலகத்தின் ஊழியக்காரர்கள் செழிப்புக்காக பேசுகிறத காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட காதுகளை என்ன பேசுகிறார் சரியா கேளுங்க. பவுல் காதுல பேசுறது, பவுல் அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத கேட்கிறார். என்ன கேட்கிறார்? கட்டுகளும் பாடுகளும் உண்டு என்பதை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது தான் காதுல விடுது. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் காதுகள் என்ன விழுது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதெல்லாம் விழுறது இல்லைங்க. இந்த உலக ஊழியக்காரர்கள் நாம் ஐஸ்வர்யவான்கள், நாம் செழிப்புள்ளவர்கள், நம்மளை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீ பணக்காரனா ஆண்டவன் வச்சிருக்கிறார், இயேசு உனக்காக எல்லாவற்றையும் சிலுவிலே செய்து முடித்து விட்டார். நீ பணக்காரன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ எவ்வளவு கொற்றையோ அவள் உனக்கு நிரம்பும்னு சொல்லிட்டு இவங்களுடைய பைகளை இவங்களுடைய பேங்க்ல நிரப்புறதான் பார்க்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு யாரும் இல்லை. நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறது உண்மையானால், ஊழியக்காரனே ஊழியக்காரியே, கர்த்தருக்கு சேவை செய்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறது உண்மையானால், ஆவியானவர் உங்களோடு ஊழியத்தை குறித்து பேசுகிறது உண்மையானால், உபத்திரவத்தை குறித்து தான் பேசுவோம். நீ பாட அனுபவத்தை குறித்து தான் பேசுவான். எனக்காக நீ பாட அனுபவிக்கணும். பவுல் அழைக்கும் போது சொல்லுகிறார், என் நிமித்தம் எவ்வளவு பாட அனுபவிக்க என்பதை அவனுக்கு காண்பிப்பே. பிரியமானவர்களே, பாட அனுபவிப்புதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டுவோம். பாட அனுபவிப்பதன் வழியாக பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். இயேசு பாட அனுபவிச்சார் சொல்லி ஜாலியா இருக்கிறீங்களா? அவர் வருகையில் தான் தெரியும். கர்த்தர் நாம மகிமை பெறுவதாக. இன்னொரு வசனம் வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, thank you glory, hallelujah, hallelujah, hallelujah. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்துவுக்காக நிந்தைகளை அனுபவிக்க, கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்காக பாட அனுபவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இன்னும் பவுல் நமக்கு அந்த உபத்திரத்தின் வழியாக நாம் எப்படி நாம் ஃபேஸ் பண்ணி போவதை பற்றி பேசுகிறார். பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அன்றியும் கிறிஸ்தேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நாம் பிரியமானவர்களே, நான் இயேசுவுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா? நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களா? கண்டிப்பா துன்பம் அனுபவிச்சுதான் ஆகணும். இயேசு சொல்றார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின் செல்ல கடவன். உபத்திரம் கண்டிப்பா உண்டுங்க, நிச்சயமாய் உண்டு. உபத்திரம் இல்லாம வாழ்க்கை இல்லை, உபத்திரம் இல்லாம இந்த உலகம் இல்லை. இயேசு சொல்ற அந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனா ஒரு தைரியம் உண்டு, இயேசு ஜெயித்தார் என்று சொல்லுகிறாரே. நீ கவலைப்படாத மகனே, உபத்திரம் இருக்கட்டும், நிந்தைகள் இருக்கட்டும், அவமானம் இருக்கட்டும், எனக்காக கிறிஸ்துவுக்காக எனக்காக பாட அனுப்பிப்பது உண்மையானால் அதற்கு பந்தய பொருளை ஓடுகிறவர்களுக்கு பரிசு உண்டுங்க. நிச்சயமாய் பரிசு உண்டு. உபத்திரத்தின் வழியாய் ஓடுகிறவங்களுக்கு பரிசு உண்டு. கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக.
பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக நம் நிந்தை அனுபவிக்க, பாடுகள் அனுபவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக பரிசை நமக்கு வைத்திருக்கிறார். தேவ பக்தியாய் நடக்கிற யாரானாலும் சரி, ஆமாங்க, ஏதோ ஊழிக்காக மாத்திரம் அல்ல, விசுவாசிகளே சொல்றார். தேவ பக்தியா நடக்க விரும்புறியா? பரிசுத்தமா வாழ வேண்டும் விரும்புறியா? இயேசுக்காக ஏதாவது செய்து விரும்புறியா? பாடு உண்டு, பாடமைக்கு நீ ரெடியாயிரு. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அதற்கு தப்பித்து போக கர்த்தர் விரல் தந்து நடத்தும். நீ சோர்ந்து போகாத, நீ கலங்காத. கர்த்தருடைய தைரியப்படுத்துவார், கர்த்தருடைய தைரியப்படுத்துவார். இந்த கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:19. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதவிக்கப்பட்டவர்களாய். இந்த இன்மைக்காக, இந்த உலகத்திற்காக, உலக ஆசைக்காக, உலக இன்பத்திற்காக, தயவுசெய்து இன்மைக்காக மாத்திரம் நாம் பெருமைக்காக, பேர் புகழுக்காக நாம் வாழாமல், இன்மைக்காக வாழாமல், நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வாழ்க்கையிலே வெற்றியாய் வாழ வைப்பார், சுகமாய் வாழ வைப்பார், செழிப்பாய் வாழ வைப்பார். ஆனால் எப்படி? உபத்திரத்தின் வழியாக தான். பெருமைக்காக நாம் வாழாமல், நாம் பெருமைக்காக வாழாமல், பெருமைக்காக ஊழியம் செய்யாமல், நம் கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிப்ப நாம் ஒப்பு கொடுப்போம். பாடுகளை அனுபவிக்க, கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க பல வழிகள் உண்டு. வேதம் சொல்கிறது, தன் குடும்பத்தாரே தனக்கு சத்துருவா இருக்கிறார். இயேசு சொல்றார், மனைவி விட்டு வா, கணவனை விட்டு வா, பிள்ளைகளை விட்டு வா, எனக்கு ஊழியம் செய்ய. பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம், எங்க மனைவி விட்டுட்டு போக முடியுமா, பிள்ளைகளை விட்டுட்டு போக முடியுமா, கணவன் விட்டு ஊழியம் செய்ய முடியுமா? இல்லைங்க. கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடு அனுபவித்து தான் ஆக வேண்டும். நீங்க ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். ஏன்னா அனித்தியமான இந்த உலகத்துக்காக நாம் வாழக்கூடாது. நாம் எதிர்நோக்கி இருக்கிற அந்த 1000 ஆட்சியில நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். திருப்பி அவரோடு கூட நித்திய காலமாக நாம் வாழ வேண்டும். தயவு செய்து இந்த உபத்திரவத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனையை தந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் பல உபத்திரத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று மாத்திரம் சொல்ல முடியும், இந்த உபத்திரத்தின் வழியாக கிறிஸ்துவுக்காக நீங்கள் உபத்திரவப்படுங்கள். நமக்காக உபத்திரப்படுறது வேண்டாம், நம்முடைய தேவைகளுக்காக உபத்திரப்பட வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவுக்காக உபத்திரப்பட தன்னை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் அந்த வெற்றியாய் உங்களை வாழ வைப்பார், ஜெயமாய் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் உபத்திரவத்தில் உங்களுக்கு வெற்றி தந்து நடத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போம். உங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே மோசே, ஆண்டவரே அநித்தியமான உலக சந்தோஷத்திற்காக ஆண்டவரே வாழாமல் தேவ ஜனங்களோடு கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே ஐயா உபத்திரவப்படத்தை ஒப்பு கொடுத்தது போல, எஸ் க்ளோரி, இன்று நாங்கள் உபத்திரவத்திற்கு ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்பட, உமக்காக நாங்கள் பாடுகள் பட, உமக்காக எல்லா நிந்தைகளை சகிக்க தகப்பனே எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. பல நிந்தைகள், பல அவமானங்கள், பல பழிச்சொற்கள் ஆண்டவரே தாங்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே நாங்கள் மனம் உடைந்து போகிறோம், ஆண்டவரே சோர்ந்து போகிறோம், கலங்குகிறோம், என்ன ஆகுமோ என்று நாங்கள் புலம்புகிறோம். ஏசப்பா, நீங்க சொன்னீங்களே உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் சொன்னீங்களே. ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம். எஸ், நீர் எங்களை தைரியப்படுத்துகிறீர், நீர் எங்களை தைரியப்படுத்துகிறீர். நான் அழைத்தேன், நான் உன்னை நடத்துவேன் என்று எனக்கு வாக்கு பண்ணுகிறீரப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வானத்தின் மாசம் ஊழியர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அனித்தியமானது உலக சந்தோஷத்திற்காக வாழாமல் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஒரு ராஜ்யத்தின் கட்டமான பணியில அவரை பயன்படுத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, வாசத்தை
வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் தியானித்து ஆண்டவரே அந்த உபத்திரத்தின் வழியாக ஆண்டவரே நாங்கள் வெற்றி சுதந்திரிக்க தேவன் அனுமதி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலம் நம் யாவரும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.